ஹாய், திஸ் இஸ் நித்தி. இந்த வீடியோவில் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்ஸ் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சாட்டுக்கு போயிடலாம். ஸோ சாட்டில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு டபுள் பாட்டம், ஒரு கன்சாலிடேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் ஸ்விங் ஐ கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் கீழே நடந்த மாதிரியே கன்சாலிடேஷன், டபுள் பாட்டம், ஸோ ஒரு ஸ்விங் ஆகி போகுது. இந்த ஏரியா வந்து ஒரு கரெக்ஷன்னா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா ஸோ ஃபிபனாச்சி டூல் வச்சும் இதோட டார்கெட்டை செக் பண்ணிடலாம். ஸோ ஃபிபனாச்சி டூலில் வச்சுட்டு டார்கெட் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 0.61% வந்து 0.61% வந்து இது பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபிபனாச்சி டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சரில் என்ன டார்கெட் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஹை லெவல் ரிவ்யூ மட்டும்தான் நான் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன் ப்ராப்பராக. ஆல்ரெடி நடந்த பேட்டர்ன்ஸ் திரும்பவும் நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியிருப்பேன். ஒரு சேனல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துருப்பேன். ஃபிபனாச்சி எந்தெந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற இதோட கேரக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஹை லெவல் ரிவ்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் நான் சொல்கிறத பிளைண்டாக நம்பிட்டு எதையும் பண்ண வேணாம். நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 இருக்கும். ஸோ செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 500, அடுத்து 600. ஸோ இதுதான் ஃபியூச்சர்ஸில் வந்து இருக்கக்கூடிய டார்கெட் லெவல்ஸ். டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது என்னுடைய ப்ரொடிக்ஷன் தான். பட் இது நான் சொன்னதான் நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கும். எப்போ வேணாலும் போகும், எப்போ வேணா மார்க்கெட் கீழே வரும். பட் நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடை வந்து ப்ராப்பராக பண்ணணும். அட்லீஸ்ட் பேசிக்ஸையாவது ட்ரேடிங்கில் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்னோட சஜஷன்ஸ் அதுதான். ஸோ ட்ரேடிங்ன்றது ஒரு கடல் மாதிரி. ஸோ அதில் காலை வச்சா கரையை எங்கே காலை வச்சா கரையை சேர்க்கும், எங்கே காலை வச்சா உள்ளே இழுத்துட்டு போவோன்ற லெவலுக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்க முடியலை அப்படின்னாலும். பட் ஆனால் யார் சொல்றதையும் பிளைண்டாக கேட்டு எதையுமே பண்ணாதீங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எதையுமே இது மட்டும் இல்லை. ஒரு சிலர் வந்து நான் ட்ரேடிங் பண்ணித்தரேன், உங்கள் பணத்தை கொடுங்க, நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு பதில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு யாருக்கும் உங்கள் பணத்தை கொடுக்காதீங்க. ஸோ இது என்னுடைய பெஸ்ட் சஜஷன். உங்கள் பணத்தை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். நம்ம பணத்தை நம்மளே பாதுகாத்துக்க முடியலன்னா வேற யாராலையுமே கண்டிப்பாக பாதுகாக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் பேசிக்ஸ் லெவலையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நாங்கள் டீச் பண்ணிருக்கோம். பட் நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து நானே சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பேசிக்ஸ் கொடுப்பேன். ஸோ அட்லீஸ்ட் அதையாவது பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.